DJ Moral Stories. நகரத்தோட முக்குல நாடோடிகளோட குடியிருப்பு இருந்தது. அந்த குடியிருப்புல நாடோடி ராமையாவோட குடும்பம் இருந்தது. ராமையா நாடோடியோட பொண்ணு நாடோடி சோனாலி நகரத்துல நடக்கிற கண்காட்சியில ஜனங்களோட பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடுவா. நாடோடி சோனாலியோட நடனத்தை பார்த்து ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிப்பாங்க. அவளை பாராட்டாம யாராலையும் இருக்கவே முடியாது. அடேங்கப்பா, இந்த நாடோடி சோனாலி என்னமா நாட்டியம் ஆடுறா! இந்த சோனாலி ஒரு தங்கம், சொல்ல போனா தங்க தேவதை. நான் போய் இப்பவே நம்ம நாடோடி ராமையாவை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன். ஓய் சாமி, அப்ப எதுக்காக இன்னும் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்துதான் பாருங்க. அர்ஜுன் கிராமத்துல இருக்கிற பெரிய ஜமீன்தார் அஜயோட சின்ன தம்பி. அர்ஜுனும் சோனாலியும் ஒருத்தர் ரொம்ப விரும்பினாங்க. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. அதனால நாடோடி ராமையாவை பார்த்து சோனாலிய பொண்ணு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். அட என்ன தம்பி, என்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க? சோனாலிய நானே உங்களுக்கு கட்டி வச்சிருந்தேன் தம்பி. என்ன எங்களை மாதிரி நாடோடிங்களை உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஏத்துப்பாங்களான்னு தான் தெரியல. ஒருவேளை ஏத்துக்கலன்னா ஐயா, அது என்னோட பொறுப்புங்க. அர்ஜுன் சொன்ன வார்த்தைய நம்பி நாடோடி ராமையா தன்னோட பொண்ணு சோனாலிய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அர்ஜுன் நாடோடி சோனாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனப்ப அவனுடைய பெரிய அண்ணன் அஜய் ஜமீன்தார் அவங்கள வீட்டுக்குள்ள கூட நுழைய விடாம வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஏண்டா, ஒரு நாடோடிய ஜமீன்தார் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையடா? இந்த நாடோடி இப்போ என்னுடைய மனைவின. பயமுடுறா அறிவு கட்டவனே. இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவளுக்கு எல்லாம் என் வீட்டுல இடமே இல்ல. அப்படி நீ இவ கூட தான் வாடணும் விருப்பப்பட்டேனா நீ எங்க வெளியில போயிருந்துக்கோப்பா. ஆனா இந்த ஜமீன் வீட்டை மறந்து கூட நீ திரும்பி பாத்துற கூடாதுப்பா. இத கேட்டதும் நாடோடி சோனாலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அவ அழுதுகிட்டே அர்ஜுன் கிட்ட சொன்னா, அட என்னங்க இது? நகரத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு என்னமோ நான் மருமகளா வந்துட்டேன். ஆனா இப்ப நான் எங்க போறது? ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும். இந்த கிராமத்திலேயே இந்த நாடோடி சோனாலி வாழ்ந்து காட்டுறா இல்லன்னு பாருங்க. சபாஷ் சோனாலி, சபாஷ். நான் இந்த நம்பிக்கையை தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஏதாவது ஒரு சின்ன குடிசையில கூட இருப்போம், ஆனா நம்ம இதே ஊர்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிராமத்துக்கு வெளியில ஒரு சின்ன குடிசை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கிராமத்து பெண்களுக்கு தேவையான அழகு பொருட்களை சோனாலி வியாபாரம் பண்ணா. தங்கச்சி, அக்கா வாங்க. இதோ இந்த நாடோடி சோனாலி வந்திருக்கேன். வாங்க, வந்து கண்ணு மையி, பொட்டு, முகத்துக்கு பூசுற கிரீம், பவுடரு, லிப்ஸ்டிக், நெயில் பரிசுலாம் இருக்கு. வந்து வாங்குங்க. வயசு பிள்ளைங்க எல்லாம் விரும்பி வாங்குற பொருளுங்களை உங்க வீட்டுக்கே வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க. வாங்குங்க, வாங்க, சீக்கிரமா வந்து பொருளை வாங்குங்க. அட சீக்கிரம் வாங்க, அடுத்த வீட்டை நான் போய் பார்க்கணும் இல்லைங்களா? நாடோடி சோனாலியோட குரலை கேட்டதும் நிறைய வீட்டு கதவுகள் திறந்தது. வயசு வந்த பொண்ணுங்க, பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சோனாலிய சுத்தி உக்காந்துக்கிட்டாங்க. ஏய் சோனா, கொஞ்சம் நெயில் பாலிஷ காட்டு. எத்தனை கலர்ல வச்சிருக்கேன்னு பாக்குறேன். காட்டணுங்கம்மா. எனக்கு நல்ல லிப்ஸ்டிக்கா கொஞ்சம் காட்டேன். அப்புறம் எனக்கு அழகான கலரான பொட்டுங்க வேணும். அட நீங்க கேக்குற அம்புட்டும் கிடைக்குங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, தரேன். ஒரு நாள் சோனாலி காட்டு வழியா ஒரு கிராமத்துக்கு பொருள்களை விக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ காஞ்சி போன புற்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. அந்த நெருப்புக்கு நடுவுல ஒரு பாம்பு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தத அவ கவனிச்சா. இந்த காட்சிய பார்த்ததும் பாவம் அவ மனசு படபட நடிச்சுது. அப்புறம் அவ சொன்னா, அடியா தீராமா, இந்த பாம்பு என்னடா நெருப்புக்கு நடுவில் தூங்குது. இதோட உசுர நாம எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். இப்படி சொல்லிட்டு சோனாலி தான் தலையில இருந்த மூட்டைய இறக்கி தரையில வச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப தைரியத்தோட நெருப்புக்குள்ள இறங்கி அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு வந்தா. அந்த பாம்பை ஆத்தங்கரை கிட்ட விட்டுட்டு அவ என்ன சொன்னான்னா, ஹலோ பாம்பண்ணே, இனிமே நீங்க எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு போய்க்கோங்க. இனிமே உங்க உசுருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இப்படி சொன்னதும் சோனாலி தன்னோட மூட்டையை எடுத்து தலையில வைக்க போகும்போது அப்ப அந்த பாம்பு ஒரு அழகான பெண் உருவத்துக்கு மாறிடுச்சு. இத பார்த்ததும் சோனாலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடியா தீராமா, நீ ஒரு இச்சாதாரி பாம்பா? ஆமா, நான் ஒரு இச்சாதாரி நாகம். இன்னைக்கு இந்த நெருப்புல இருந்து நீ என்னை காப்பாத்தி எனக்கு மிகப்பெரிய உதவிய செஞ்சிருக்க. அதனால நான் உன்னை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் உனக்கு இந்த கண்ணாடி டப்பாவை கொடுக்க விரும்புறேன். அதை கேட்டுட்டு சோனாலி சொன்னா, இந்த டப்பா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எப்பெல்லாம் நீ இந்த டப்பா மூடிய திறக்கிறியோ அப்பெல்லாம் இதுல இருந்து உனக்கு விலை மதிப்பெல்லாம் மின்னுற கல்லு கிடைக்கும். பாம்பக்கா, இந்த விலை உயர்ந்த கல்லெல்லாம் எனக்கு எதுவும் வேணாங்கிறேன். ஆனாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சோனாலி அந்த கண்ணாடி டப்பாவை வாங்கிக்கிட்டு போனா. ஆனா அப்பதான் அந்த இச்சாதாரி பாம்பு சொல்லுச்சு, சோனாலி கொஞ்சம் நில்லு.
அடியா தீராமா, இப்ப என்ன சொல்ல போற? அப்படி உனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா இந்த ஆத்தங்கரை கிட்ட வந்து எனக்கு ஒரு குரல் கொடு. சோனாலி அந்த கண்ணாடி டப்பாவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அத ஒரு துணியில கட்டிட்டு மேற்கூரையில சொருகி வச்சுட்டு அவ என்ன சொன்னான்னா, அந்த விலையும் இந்த கல்லை வச்சு நான் என்ன பண்றது? என்ற புருஷன் ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவர் கூட இருந்தாங்கன்னா இந்த குடிசையில இருக்கிறது கூட அரண்மனையில இருக்கிற மாதிரி இருக்கு. நாட்களும் கடந்து போச்சு. ஒரு சமயம் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய வியாதி சூழ்ந்துடுச்சு. சோனாலி தன்னோட புருஷன் வைத்தியத்துக்காக அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிச்சு பணம் கேட்டா. அப்ப அவளுக்கு எங்கேயும் பணம் கிடைக்காத சமயத்துல யாருமே அவளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கை கொடுக்கவே இல்ல. அப்பதான் அவ அந்த கண்ணாடி டப்பாவை கையில எடுத்து அந்த மூடிய திறந்தா. சோனாலி அந்த மூடிய திறந்த உடனே உண்மையிலேயே அதை பார்த்துட்டு அவ அதிர்ந்து போயிட்டா. அடியாத்தாடி, இந்த கல் என்ன அந்த சூரிய மாதிரியே மின்னுது? அந்த கிராமத்துல குருநாதன்றவரு ஒரு பெரிய தங்க வியாபாரி. அவர் பேசுறது என்னமோ இன்னைக்கு பேசுவாரு. ஆனா ரொம்பவே பயங்கரமான ஆளு. ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவர் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க வாய் அடைக்கிறதுக்கு ஆட்களையும் வச்சிருந்தாரு. சோனாலி அந்த விலை உயர்ந்த கற்களை எடுத்துக்கிட்டு அங்க போனா. அப்ப அவரு அந்த கற்களை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டு சொன்னாரு, ஒரு நேர்மையான பொண்ணு ஜமீன்தார் குடும்பத்தோட ஏழை மருமக. கல்லை என்னமோ நான் வாங்கிப்பேம்மா, ஆனா இந்த கல்லுக்கு என்னால என்ன ஒரு 1000-2000க்கு மேல கொடுக்க முடியாது. இத கேட்டதும் சோனாலிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் அவ அந்த குருநாதன் கிட்ட சொன்னா, அடியாத்தாடி, என்ன சொன்னீங்க? இதுக்கு 2000 ரூபாய் கிடைக்குறீங்களா? பாவம், நல்ல நேர்மையான பொண்ணா தான் இருக்க. 2000 தானே, கொடுத்துடலாமா? அப்படிதான் சீக்கிரமா கொடுங்க சேட்டு. சோனாலியும் அந்த சேட்டு கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போனா. சோனாலி போனதுக்கு அப்புறமா அந்த தங்க வியாபாரி அந்த கற்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பாவம், நேர்மையான பொண்ணு. என்ன ₹1,00,000 மதிப்புள்ள கல்ல வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறா. ஆனா சோனாலிக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. எந்த கற்களை கொண்டு போய் அவ தங்க வியாபாரி கிட்ட வித்தாலோ அது ஒரு விலையுயர்ந்த வைரம். அப்புறம் அதோட மதிப்பு 1000கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கு மதிப்புள்ளது. அவளுக்கு எந்த விதமான பேராசையும் கிடையாது. உடம்பு சுகமில்லாத தன்னோட கணவனோட வைத்தியத்துக்கு அவளுக்கு பணம் தேவை, அவ்வளவுதான். அதனால அவளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த கண்ணாடி டப்பாவை திறப்பா. ஒரு கல்லை கொண்டு போய் அந்த தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டு வருவா. ஒவ்வொரு முறையும் குறைவான பணத்தை கொடுத்து வைரத்தை வாங்கிக்கிற அந்த தங்க வியாபாரிக்கு பெரிய பேராசை வந்துடுச்சு. அப்புறம் அவர் யோசிச்சாரு, நல்ல நேர்மையான பொண்ணா தான் இருக்கா. இந்த ஏழை நாடோடி கிட்ட என்ன வைர சுரங்கம் ஏதாவது வீட்டுல வச்சிருக்காளான்னு தெரியலையே. ஒவ்வொரு 3வது நாளும் வைரத்தை கொண்டு வந்து விற்க வராளே. ₹1,00,000 மதிப்புள்ள வைரக்கல்ல நம்ம கிட்ட கொண்டு வந்து வெறும் 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போறாளே. கதையே புரியலையே. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்படி யோசிச்ச அந்த தங்க வியாபாரி தன்னோட அடியாட்களை அனுப்பி சோனாலியை பின்தொடர்ந்து போய் கண்காணிக்க சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, எல்லாம் அந்த நாடோடி பொண்ணை பத்தின விஷயம் தான். இங்க பாரு ரகு, அது என்ன விஷயம்னு பாத்துக்கிட்டு வந்துரு. ஏன்னா அந்த நாடோடி பொண்ணு தினம் தினம் எந்த சுரங்கத்துல இருந்து வைரத்தை கொண்டு வரான்னு தெரியல. அந்த ரகசியத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறையா. இந்த விஷயத்தை மட்டும் நீ எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நான் பெரிய பரிசா கொடுப்பேன், புரியுதா? அந்த தங்க வியாபாரி குருநாதன் உத்தரவு போட்ட உடனே நாடோடி சோனாலியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ரகு ரொம்பவே ஆர்வமா இருந்தான். அப்புறம் ஒரு நாள் சோனாலி அந்த கண்ணாடி டப்பால இருந்து வைரத்தை எடுக்கிறத அவன் பார்த்துட்டான். இந்த கண்ணாடி டப்பால இருந்தா உனக்கு வைரம் கிடைக்குதா? ரகு அங்க இருந்து தங்க வியாபாரி குருநாதனை பாக்கிறதுக்காக ஓடினான். இந்த ரகசியத்தை அவர்கிட்ட அவன் சொன்னான். இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே அந்த தங்க வியாபாரிக்கு மனசுல பேராசைங்கிற ஓட்டம் ஓடுச்சு. அப்புறம் அவரு ரகு கிட்ட சொன்னாரு, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? இங்க பாரு, அந்த வைரம் கொடுக்கற டப்பாவை நீங்க கொண்டு கொடுக்கற வரைக்கும் உன்னோட திருமுகத்தை நீ என்கிட்ட கொண்டு காட்டவே கூடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க சேட்டு. இன்னைக்கு ராத்திரியே அந்த டப்பா உங்க கையில இருக்கும் சொல்லிட்டேன், ஓகே? அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே அந்த தங்க வியாபாரியோட ஆட்கள் சோனாலி வீட்ல இருந்து அந்த கண்ணாடி டப்பாவை திருடிட்டு வந்தாங்க. அந்த டப்பாவோட மூடிய திறந்த உடனே அதுல இருந்து அப்படி ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. அது கண்ணுல பட்டதுமே அந்த தங்க வியாபாரி மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கண்ணு குருடாயிடுச்சு. என்னப்பா இது பெரிய கொடுமையா இருக்கு. எனக்கு கண்ணு தெரியலப்பா. ஆஹா, ஒண்ணுமே பார்க்க முடியல. ஐயா, எனக்கும் ஒண்ணுமே தெரியல சேட்டு. இந்த வைர டப்பாவை திருடி நாம பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நாம பண்ணது பெரிய பாவம்பா. இப்போ அந்த நாடோடி பொண்ணு சோனாலியால தான் நம்மளையே காப்பாத்த முடியும். அங்கிருந்து எல்லாரும் அழுதுகிட்டே நாடோடி சோனாலிய பாக்குறதுக்கு போனாங்க. அப்புறம் அவகிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. நாங்க உங்ககிட்ட இருந்த அந்த கண்ணாடி டப்பாவை திருடி பெரிய பாவம் பண்ணிட்டோமா. எங்களை காப்பாத்து சோனாலி. மறுபடியும் எங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண. அடியாத்தாடி, இம்புட்டு பேராசியா? திருட்டு பசங்களா? நீங்க எல்லாம் குருடர்களா இருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நல்லது.
நாடோடி சோனாலி இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட அழுகிய அவளால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் அவ இச்சாதாரி பாம்பு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா. அம்மா நாகதேவதைய எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த பேராசை பிடிச்சவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்களோட பார்வையை திரும்பி கொடுத்துருங்க தாயே. சோனாலியோட வேண்டுதலை கேட்டு இச்சாதாரி பாம்பு அங்க தோன்றுச்சு. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் பார்வையை மறுபடியும் கொடுத்தது. அங்க அந்த தங்க வியாபாரி குருநாதனுக்கு புத்தி வந்தது. அப்புறம் அவரு நாடோடி சோனாலி கிட்ட இருந்து வாங்கின வைரத்துக்கான பணத்தை மொத்தத்தையும் கொடுத்தாரு. இது போலதான் சோனாலிக்கும் அர்ஜுனுக்கும் நிறைய பணம் கிடைச்சது. அப்புறம் அவங்க தன்னோட பெரிய அண்ணன் அஜயை விட பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் நாடோடி சோனாலி வைரம் கொடுக்கற அந்த கண்ணாடி டப்பாவை கூட இச்சாதாரி பாம்பு கிட்ட திருப்பி கொடுத்துட்டா.